உனக்கு என்ன பிரச்சனை? நான் அத சொல்லுவேன். உனக்கு என்ன பிரச்சனை? அரோரா நீ அரோகரா அப்படிங்கிற அளவுக்கு பார்வை பொறுத்தவரை அரோராவை பொழந்து கட்டுறாங்க. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அரோரா வந்து தலையில அடிச்சுட்டு அழுறாங்க. என்னால இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்க முடியாது, பாரு மாதிரி ஒரு ஆள் கூட எல்லாம் என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. எஃப்ஜே பொறுக்கிய போறதோட வாமா என் நெஞ்சில சாஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இப்படி லைவ் ஸ்ட்ரீம்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த வார வீக்லி டாஸ்கான ஜமீன்தாரும் நெக்லஸும் அப்படிங்கிற டாஸ்க போறதோட போட்டியாளர்கள் 2 அணிகளா பிரிகிறாங்க. இதுல இந்த 2 அணிகளுமே அவங்களுக்கு கொடுக்கப்படுற நெக்லஸை பாதுகாக்கணும் அப்படிங்கறத டாஸ்கா இருந்துச்சு. இந்த டாஸ்க பொறுத்தவரை 2 டீமோட நெக்லஸையுமே எதிரணிகள் திருடிடுறாங்க. இதெல்லாம் நேற்றுக்கான எபிசோட்லயே பார்த்துட்டோம். இதை வச்சு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. ஒரு கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா ரெட் ரோஸ் சினிமா அணியை பொறுத்தவரை எதிரணி பார்க்காமையே எதிரணியோட நெக்லஸை திருடி இருந்தாங்க. அதனால அது செல்லுபடியாகும். அதே நேரத்துல சுபிக்ஷா பார்க்கிற நேரங்கள் தான் சபரி வந்து நெக்லஸை எடுத்தாரு, அதனால அது செல்லுபடியாகாது. மாடர்ன் சினிமா டீம் எடுத்த நெக்லஸை கொடுத்துடணும், அதே மாதிரியே அதை எடுத்த சபரியை ஜெயில போட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிடுறாரு. சபரியையும் ஜெயில தூக்கி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாருமே அதாவது நெக்லஸை தொலைச்ச அணி வந்து நெக்லஸை தேடுறாங்க. வீடு பூரா வலை போட்டு விரிச்சு தேடுற மாதிரி தேடுறாங்க. ஆனா என்னங்க வீட்டுக்குள்ளேயே இல்லையே. ஆமாங்க, பிரச்சனை போறதவள பிக் பாஸ் வீட்டுல மேல தூக்கில எரிஞ்சிட்டாரு. இருந்தாலும் மாடர்ன் சினிமா டீமை போறதவள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க. ஒரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஆதிரையோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது என்னோட ட்ரெஸ் எல்லாம் கை வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆதிரை பெரிய சீனை கிரியேட் பண்றாங்க. இன்னொரு சைடு அரோராவோட ட்ரெஸ் எல்லாம் நம்மளோட பாரு வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பாரு கையில நடந்து முடிஞ்ச ஸ்கூல் டாஸ்க்ல இருந்த ஐடி கார்டு எல்லாம் கிடைக்குது. என்னப்பா இதெல்லாம் திருடி வச்சிருக்கு இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த வார கேப்டனா இருக்கிற ரம்யா கிட்ட கேக்குறாங்க. ரம்யா போன வாரம் நான் கேப்டனே இல்லப்பா, எஃப்ஜே தான் போன வார கேப்டன் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே கையாட்டிடுறாங்க. அந்த இடத்துல எஃப்ஜே பொறுக்கி வர்றான். அவனை பொறுத்தவரை என்னம்மா இதெல்லாம் திருடி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா எஃப்ஜே பத்தி பேசியே ஆனுங்க. எல்லாரும் வலை போட்டு தேடுறாங்க. இவனும் அதே டீம்ல தான் இருக்கான். இவனை பொறுத்தவரை ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதாவது இவனை பொறுத்தவரை எப்பண்டா சோறு போடுவீங்க, சோத்தை தின்னுட்டு தூங்குறேன்டா, இல்ல தூங்காத நேரம் ஏதாவது பொண்ணு அனுப்புங்கடா நான் தடவிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறது தான் இவனோட முழு நேர வேலையாவே இருக்குது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்றானோ இல்லையோ தடவல் மன்னன் மாதிரி எல்லா பெண்களையுமே செமையா தடவிக்கிட்டு இருக்கான். இந்த பொறுக்கிய போறதுல அரோராவை கலாய்க்கிறாரு. இந்த இடத்துல அரோரா செம காண்டாயிடுறாங்க. பாரு என்னோட திங்ஸ் எல்லாம் தேடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எதுக்காகனா பார்வை போறதவள ஐடி கார்டை மட்டும் எடுக்கல, ஒரு பேனாவையும் எடுக்கிறாங்க. இன்னும் தேடினா இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ள இருந்து வரும் போலயே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அரோராவுக்கு டென்ஷன் ஆயிருது. அரோராவை பொறுத்தவரை நான் என்ன வேணாலும் எடுத்து வைப்பேன், உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க. அரோரா இப்படி பேசின பிறகு பாரு சும்மா இருப்பாங்களா? நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பாருவும் கோவப்படுறாங்க. அந்த இடத்துல அரோராவை பொறுத்தவரை நீ எல்லாம் என்னோட திங்ஸை தேடக்கூடாது, கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கிளம்ப முடியாது, நான் இங்கதான் இருப்பேன், என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பாரு வாண்டடா அரோராவை போட்டு பொழக்கிறாங்க. அதாவது அரோரா வாய் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை. அரோரா பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க, சின்ன வயசுல இருந்தே திருடி வைக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையாவே அரோராவை பொறுத்தவரை பொருளை மட்டும்தான் திருடுறாங்களா இல்லைன்னா காதலர்களையும் திருடுறாங்களா அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த இடத்துல பாரு வந்து டைரக்டா அரோரா கிட்ட மோதும் போது அரோராவால தாக்கு முடிக்க முடியல. அதாவது அரோராவை பொறுத்தவரை பாருவுக்கு எதிராக மொட்டை கடிதாசி எல்லாம் எழுதியிருந்தாங்க. நேற்றுக்கான லைவ் ஸ்ட்ரீம்ல கூட பாரு வந்து மொட்டை கடிதாசி பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. அந்த இடத்துல இந்த அம்மனியை பொறுத்தவரை எனக்குலாம் தெரியாது, இதெல்லாம் நான் உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஓவரா சீன்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பார்வை வெறுப்பேற்றுற மாதிரி இந்த சீசன் முழுக்க முழுக்க அரோரா பல வேலைகள் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு தடவை பாரு இந்த வேலையை செய்யும் போது அரோராவால தாங்கிக்கவே முடியல. அந்த இடத்துக்கு கமர்தீனும் வராரு. அந்த நேரம் வந்து பாரு கமர்தீன் 2 பேரும் கட்டி பிடிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே நம்மளோட ஆபாச நாயகி அரோராவால தாங்கிக்கவே முடியல. கோவப்பட்டுட்டு வெளியே கார்டன் ஏரியாவுக்கு போயிடுறாங்க. போய் சும்மா இருக்கலங்க, தலையில அடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க. என்னால இருக்க முடியல, தாங்க முடியல, பாரு என்னதான் டார்கெட் பண்றா, எதுக்காக இப்படி இருக்கா, இவ்வளவு கேவலமான ஒரு நபரை நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அரோராக்கா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அரோராவை சமாதானப்படுத்துறதுக்காக தடவல் மன்னன் எஃப்ஜேயும் அந்த இடத்துக்கு போயிடுறாரு. கெட்டி பிடிச்சிட்டு நீ அமைதியாரு, நீ கோவப்படாத, நீ எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கிறாரு. அந்த இடத்துல அரோரா வந்து ரொம்பவே எல்லை மீறி பேசுறாங்க. அதாவது பாரு வந்து வாண்டடா என்கிட்ட பிரச்சனை பண்றா, உண்மையாவே கமர்தீனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் அவனை காதல் பண்ணவே கிடையாது, அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆணழகானா எம்மா அப்படிங்கிற மாதிரி கெட்ட வார்த்தையும் பேசுறாங்க. பீப்பா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அரோரா நீ கமர்தீனை காதல் பண்ணல அப்படின்னா பாரு இருக்கிற இடங்கள் எல்லாத்துலயுமே லைக் கெட்டி போடுறா, வாடா டான்ஸ் ஆடுவோம், வாடா என் மடியில படுத்துக்க, நான் உன் தோல்ல சாஞ்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணதெல்லாம் என்னம்மா
அதுக்கு பேர் என்ன டேஷ்? புரியலையே. அரோரா, உன்னை பொறுத்தவரை நீ கேமே ஆடல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ஆண்கள் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு கில்மா வேலைகளை மட்டும்தான் பார்த்துருக்க. அதாவது இது பிக் பாஸ் நிகழ்ச்சி இல்லாம மிட் நைட் மசாலாவா இருந்துச்சு அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் அரோராக்கு தான் கொடுக்க முடியும். அந்த அளவு செமையான கண்டென்ட் எல்லாமே கொடுத்துருக்க. அது மட்டும் இல்லாம இப்போ புதுசா துஷார் தான் என்னோட காதலன், நான் காதல்ல உருகிறேன், துஷார் மேல மட்டும்தான் எனக்கு காதல் அப்படிங்கிற மாதிரிலாம் நேத்து பேசின சீன்லாம் பார்க்கும்போது புரியலையம்மா. துஷார் வெளியே போனதுக்கு அப்புறமா நீ என்னெல்லாம் கண்டென்ட் கொடுத்துருக்க? திவாகர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்காரு, திவாகரை கட்டி பிடிச்சிருக்க. அவன் அமைதியா ஒரு மூலையில இருந்தா கூட அவன் உடம்ப தடவி அவனை சூடேத்தி என்னெல்லாம் கண்டென்ட் கொடுத்த? அது மட்டுமா, அவனுக்கு முத்தம் கொடுத்த, கட்டி பிடிச்ச, ரீல்ஸ் பண்ண, என்னெல்லாமா பண்ணிய? கமருதீன் கூடயும் அதே வேலைகளை தான் பார்த்த. அப்பாவியா இருக்கிற வினோத்தை கூட நீ விட்டு வைக்கல. பண்ற தப்பெல்லாம் நீ பண்ற, ஆனா வினோத்தை போட்டு வெளியே பல பேர் பொழந்தாங்க. இவ்வளோ கேவலமான கேமை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ ஆடிக்கிட்டு இப்போ கமருதீன் மயிராவது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. உண்மையாவே நீதாமா எந்த எம்முமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணாம கேவலமா காதல் கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல கன்றாவி வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த. இதுல பாரு கேவலமானவ அப்படிங்கிற மாதிரி இந்த அரோரா பேசிக்கிட்டு இருக்கா. முடியலடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல அரோராவுக்கு சொம்பு தூக்குறதுக்காக ஆதிரை எஃப்ஜே இந்த ரெண்டு பேருமே பாரு இப்படிதான், பாரு கூட இருந்தாலே நெகட்டிவிட்டி தான், அதனாலதான் போன வாரம் நான் ஒழுங்காவே டாஸ்க் விளையாடல அப்படிங்கிற மாதிரி இந்த பொறுக்கி எஃப்ஜே வேற பேசுறான். லேய், நீ தலையா இருந்தாலும் தருதல மாதிரி தான்டா சுத்திக்கிட்டு இருந்த. உன்னோட பொறுப்புகள் எதையுமே உணராம நீ முழுக்க முழுக்க வியானாவை எப்படி கரெக்ட் பண்ணலாம், தலை தீபாவளி எப்படி கொண்டாடலாம் அப்படிங்கிற அளவுக்கு கேவலமான கண்டென்ட் தான்டா கொடுத்துக்கிட்டு இருந்த. அது மட்டும் இல்ல, அந்த நேரம் போக, அதாவது வியானா கூட இருக்கிற நேரம் போக மீதி நேரம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? முழு நேரமும் ஏதாவது ஒரு சோஃபால படுத்து தூங்கிட்டு இருப்ப. இதை தவிர நீ வேற எந்த கண்டென்ட்டுமே கொடுக்கல. நீ இந்த இடத்துல பார்வை குறை சொல்ற, சூப்பர்ரா, வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல அரோராவை பொறுத்தவரை புலம்பி தீக்குறாங்க. என்னால முடியல, பாரு என்ன அந்த அளவு டார்ச்சர் பண்றா, நான் என்னமோ வேணும்னே கமருதீன் அவங்கிட்ட இருந்து பிரிக்கிறேன்னு நினைச்சு என்ன டார்கெட் பண்றா அப்படிங்கிற மாதிரி முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிறாங்க அரோரா. அரோரா, பாரு சொன்னாலும் சொல்லலனாலும் நீ அந்த வேலையை தான் பார்த்த. அதாவது பாருவுக்கு நீ கமருதீன் கூட க்ளோஸா இருந்தா கோவம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் வாண்டடா நீ கமருதீனை ஒரு பகடக்காயை தான் பயன்படுத்திக்கிட்ட. உன்னை பொறுத்தவரை கமருதீன் கிடையாது, உள்ளே இருக்கிற எவனையுமே நீ காதல் பண்ண மாட்ட. உனக்கு கண்டென்ட்டுக்காக தான் ஆண்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. இருந்தாலும் இந்த இடத்துல நீ அல்றதெல்லாம் பார்க்கும்போது செம ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, நேத்தெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம்ல ரெட்ரோ டீம் வந்து நெக்லஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்க எல்லாரையுமே ஆக்டிவிட்டி ஏரியால வச்சு பூட்டினது ரொம்பவே தப்பு, விக்ரம பொறுத்தவரை பிசிக்கல் வயலன்ஸ் பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் எல்லார்கிட்டயுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாரு சொல்றதை யாருமே கேட்கல. அந்த இடத்துல பார்வை இரிட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சுபிக்ஷா, அதாவது குட்டிச்சாத்தான் சுபிக்ஷாவா இருக்கட்டும், ஆபாச நாயகி அரோராவா இருக்கட்டும், டான்ஸ் ஆடுறோம் அப்படிங்கிற பேர்ல பார்வை எந்த அளவு இரிட்டேட் பண்ணாங்க தெரியுமா? ஆனா இந்த இடத்துல அரோரா பண்ண தவறுகளை, அதாவது பிக் பாஸ் வந்து எந்த பொருளையுமே உள்ள வைக்க கூடாது, டாஸ்க் முடிச்ச உடனே கொடுத்து அனுப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இந்த அம்மா தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. என்னமா இப்படி திருடி ஒளிச்சு வச்சிருக்கே அப்படிங்கிறத பாரு எடுத்து சொல்றாங்க. இது இந்த அம்மாவில பொறுத்துக்க முடியல, கிடந்து காட்டு கத்துறாங்க. எல்லா பழியுமே பாரு மேல போடுறாங்க. அதாவது அவங்க பொறாமையில பண்றாங்க. கமருதீனை பாருகிட்ட இருந்து நான் பிரிச்சிருவேன் அப்படிங்கிறதுக்காக என்ன வாண்டடா டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா பழியும் பாரு மேல போட்டுட்டு நான் நல்லவப்பா, என்ன எல்லாருமே டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அழுது புலம்பிட்டு இருக்காங்க. அதுலயும் தலையில அடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வச்சதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை அரோராவை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? உண்மையாவே அவங்க டாஸ்க் ஏதாவது விளையாடுறாங்களா, இல்லனா ஆண்களை பகடக்காயா பயன்படுத்தி மட்டும்தான் அவங்களோட கேம் இருக்குதா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.